திருச்சி கிழக்கில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசின விஷயங்களை பார்த்துருப்பீங்க. குறிப்பாக ராசா வந்து பயங்கரமான விமர்சனத்தை வச்சுருந்தாரு. பொதுவாகவே இந்த திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலை மனசில் வைத்து பேசிய பேச்சு தான் விஜய் அவர்களுடைய பேச்சு. ஸோ அதுக்கு ராசா போன்றவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக ரியாக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே எதிர்பார்த்தது தான். அவங்களை இன்னும் ட்ரிகர் பண்ணணுங்கிறதுனால கூட இவர் இப்படியெல்லாம் பேசியிருப்பாரோ அப்படின்னு கூட தோணுது. பதில் சொல்கிறதுக்கு நானே வந்து கொஞ்சம் அவமானமாக ஃபீல் பண்ணுறேன். அதனால அது குறித்தெல்லாம் ஒன்று பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க கெட்டவங்களா இருக்கலாம், ஆனால் விஜய் நல்லவர். ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? தமிழக அரசியலில் புதிய புயல் ஒன்று கிளம்பி வருதுன்னு சொன்னாங்க. அண்ணாமலை அப்படிங்கிற புயல். அதாவது அண்ணாமலை வந்து ஒரு புயல் அப்படின்னா அதை விட ஒரு காமெடி எதுவும் இருக்க முடியாது. அண்ணாமலை புயலும் கிடையாது, சூறாவளியும் கிடையாது, வெறும் புஸ்வானம் தான். அண்ணாமலைனாலே ஒரு சங்கி, அண்ணாமலைனாலே பார்த்தீங்கன்னா ஒரு இந்துத்துவ சக்தி, அண்ணாமலைங்கிறது வந்து ஒரு மதவாதி. இதே மாதிரி நின்னார்னா இவருக்கும் எல்லா தொகுதிகளிலும் டெபாசிட் போகும். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு வலைபேச்சு பிஸ்மி அணிந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். திருச்சி கிழக்கில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசின விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அவர் பேசினதுக்கு அப்படியே இங்கே டிஎம்கேலேருந்து பயங்கரமான எதிர்ப்புகளும் வந்துச்சு. அதில் குறிப்பாக ராசா வந்து பயங்கரமான விமர்சனத்தை வச்சுருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே இந்த திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலை மனசில் வைத்து பேசிய பேச்சு தான் விஜய் அவர்களுடைய பேச்சு. நன்றி அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே பேசியது பார்த்திங்கன்னா ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறதா தான் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ தேர்தலுக்கு முன்பு ஆளுங்கட்சியாக இருந்த திமுக வந்து அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணார். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில தான் போட்டினார், திமுகவை தீய சக்தினார். இது எல்லாமே ஓகே தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து ஆளுங்கட்சியாக வந்துட்டீங்க, ஆட்சியில் நீங்கள் தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ நன்றி அறிவிப்பு அப்படிங்கிற பெயரில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, இப்போ தாவேக்கா அரசு உங்களுக்கு என்ன செய்ய போகுது, என்னவெல்லாம் நாங்கள் திட்டம் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தால் அது இந்த அளவுக்கு சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்காது. ஆனால் அவருடைய பேச்சு பார்த்திங்கன்னா ஏதோ தேர்தலுக்கு முந்தைய அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற அந்த டோன்லேயே இருந்தது. இப்போவும் பாருங்கள், திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு பிரச்சார உத்தி அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதுக்கு அடுத்து திமுகவை மட்டும் அந்த குறிவைத்து பேசியது அப்படிங்கிறது நிச்சயமாக திமுக காரர்களை வந்து கோபம் அடையத்தானே செய்யும். ஏன்னா ஸோ அதுக்கு ராசா போன்றவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக ரியாக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே எதிர்பார்த்தது தான். ஒருவேளை இவங்க இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணணும், அவங்கள இன்னும் ட்ரிகர் பண்ணணுங்கிறதுனால கூட இவர் இப்படியெல்லாம் பேசியிருப்பாரோ அப்படின்னு கூட தோணுது. பட் என்னவாக இருந்தாலும் விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து இப்போ முதல்வரான பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்டர்ன்ங்கிறது மாறும். அதுக்கப்புறம் எனக்கு வாயில் நல்லா வந்துடும் அப்படின்னு பேசுறது, இதெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சில் வந்து அந்த கவர்ச்சின்னு பேசும்போது நான் என்ன அப்படின்னு ஆரம்பிக்க அந்த சில்க் சுமிதாவான்னு சொல்ல வந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். என்னன்னா முதலமைச்சர் பதவிக்குன்னு வந்து ஒரு கண்ணியம் இருக்குது. அதை வந்து நம்ம எந்த கட்டத்திலும் யாரும் வந்து மீறக்கூடாது. அது விஜயாக இருந்தாலும் சரி, அதில் வந்து அவர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே மக்கள் உங்கள் மீது வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து தாவேக்கா ஆட்சி அமைந்த பிறகு பல்வேறு குற்றச்செயல்கள் நடக்குது. அது வழக்கமாக நடக்கிறது தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த குற்றச்செயல்களில் தாவேக்காவை சேர்ந்தவர்கள் அதில் சம்மந்தப்பட்டிருப்பது வந்து தொடர்ந்து செய்தியாக வந்துக்கிட்டு இருக்கு. இது நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் மக்கள் ஏன் பொறுமையாக அமைதியாக இருக்காங்க அப்படின்னா, இவங்க கெட்டவங்களாக இருக்கலாம், ஆனால் விஜய் நல்லவர் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் இருக்காங்க. ஸோ உங்கள் பேச்சு அந்த நம்பிக்கையும் கெடுத்துடக்கூடாது. அதில் வந்து அவர் கவனமாக இருக்கணும். ஓகே. ஆனால் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜூலி உட்பட அவர் மேலே அவதூறு பரப்புறது அதிகமாகிட்டு தானே இருக்குது. அந்த திமுக தரப்புலையும் சரி, இப்போ ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி மீட்டிங் போடுறாங்க, அதுலேயும் கூட வந்துட்டு விஜய் அவர்களை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ இவர் திரும்ப பேசுறதுல தப்பு இல்லை. அதாவது ஜூலிக்கெல்லாம் விஜய் பதில் சொல்லலாமா? ஜூலியுடைய பேச்சு குறித்து பதில் சொல்கிறதுக்கு நானே வந்து கொஞ்சம் அவமானமாக ஃபீல் பண்ணுறேன். அதனால் அது குறித்தெல்லாம் ஒன்று பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து இந்த திமுகவுடைய அந்த ஜென்சி கூட்டங்கிறதே ஒரு மிகப்பெரிய காமெடி. எப்படின்னா, இந்த பொதுக்கூட்டங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து பணம் கொடுத்து கூட்டி வருவாங்கள்ல, 1000, 500 குவார்ட்டர் பிரியாணி இப்படி கொடுத்து கூட்டி வருவாங்கள்ல, கிட்டத்தட்ட அதற்கு சமமான ஒரு விஷயம்தான் இந்த திமுக கூட்டிய ஜென்சி கூட்டம். இப்போ தாவேக்கா பின்னால் திரண்டு இருக்கிற ஜென்சிகள்ங்கிறது ஆர்கானிக்காக திரண்டவங்க. புரியுதால்? அவங்க விஜய் மீது அபிமானம், பற்று, வெறி கொண்டு கிளம்பிய கூட்டம்.
அதனால தான் விஜய்க்கு வந்து இவ்வளவு பெரிய வாக்குகள் கிடைத்தது. இவன் இந்த புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி அடடா ஜென்சி தான் விஜயினுடைய பலமா, அப்போ நம்ம வந்து ஒரு ஜென்சி படையை உருவாக்குவோம் அப்படின்னு நீங்கள் வாடகைக்கு ஆட்களை கொண்டாந்து உட்கார வச்சு இந்த பண்ணுற காமெடிகள்லாம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே ஒரு காமெடி தான். என்னென்னா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவை பற்றியும் தெரியாது, திமுக கொள்கையை பற்றியும் தெரியாது. இப்போ நீங்கள் கொடுக்குற ஏதோ ஒரு பணத்துக்காக வேணால் அவங்க ஒரு ரீல்ஸ் போடுவாங்களே தவிர அது வந்து திமுகவை ஜென்சியிடம் கொண்டு செல்வதற்கு அது பெரிய அளவில் பயன்படாது. அதனால் இதெல்லாம் முக்கியமில்லை. எல்லாத்துக்கும் மேலே திமுகவினர் தொடர்ந்து வந்து விஜய் மேலே அவதூறு பரப்புவதை வந்து ஒரு வேலையாக தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, திமுக தேர்தலுக்கு முன்பு இப்போ ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், தாவேகா வந்து ஒரு கட்சியாகவே அவங்க கன்சிடர் பண்ணலை. விஜயை வந்து தங்களுக்கான எதிரியாகவே அவங்க வந்து டிக்ளேர் பண்ணவும் இல்லை, அக்செப்ட் பண்ணவும் இல்லை. அதுதான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கே காரணம். அதே நேரம் என்னன்னா, இந்த ஒரு பேக்டோரில் வழியாக நுழையிற மாதிரி சில ஆட்களுக்கு பணத்தை கொடுத்து விஜய் மேலே வந்து ஒரு அவதூறாகவும் ஆபாச தாக்குதல் நடத்த வச்சாங்க. ஆனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ பாருங்க, திருப்பியும் அதே தவறை தான் பண்ணுறாங்க. இன்றைக்கு விஜய் வந்து ஆட்சிக்கே வந்துட்டாரு. அப்போ திமுக தலைமை, திமுக முக்கிய நிர்வாகிகள் இன்னைக்கு ராசா பேசுகிற மாதிரி கான்கிரீட்டான விமர்சனங்களை வந்து நீங்கள் தாவேகா அரசு மீது வைக்கணும். அதுதான் சரியாக இருக்கும். அதை விட்டு நாங்கள் வந்து ஜென்சிக்களை நாங்கள் திரட்டுறோங்கிற பேரில் அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் விஜயை திட்டுங்க, அவர் குறித்த அவதூறான பதிவுகள் போடுங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அதனால மீண்டும் திமுக வந்து தவறு செய்துன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இடைத்தேர்தல் பற்றி சொல்லியிருந்தீங்க, திருச்சி கிழக்கில் யார் நிற்க போகிறாங்க அப்படின்னு. இப்போ ராகவா லாரன்ஸ் நிற்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேச்சு போயிட்டு இருக்கு. அவர் தான் நிற்கிறாரா? அதெல்லாம் காமெடியான ஒரு செய்தியாக இருக்குது. நிச்சயமாக கிடையாது. பட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சகாயத்தை நிற்க வைப்பதாக ஐஏஎஸ் அவர்களை நிற்க வைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அவருக்கு வந்து தாவேகா உள்ள வர்றதில் சில மனத்தடைகள்லாம் இருக்குது. இப்போ செங்கோட்டையன் போன்ற, ஆதவர்ஜனா போன்றவர்கள் அங்கே முக்கிய பொறுப்பில் இருப்பது வந்து அவருக்கு ஒரு பெரிய நெருடலாக இருக்குது. அவர் பார்த்த விஷயம், ஏன்னா அவர் இவங்களையெல்லாம் எப்படி பார்த்துருப்பாருன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளே வந்து அவர்களுக்கு கீழ் இவர் கை கட்டி நிற்கிற ஒரு சூழல் உருவாகுங்கிறதுனால அவர் தயங்குறாரு. அதுக்கு அடுத்து நாம் யூகிச்சது என்ன அப்படின்னா, கூப்பா கிருஷ்ணனுக்கு திருச்சி கிழக்கு ஒதுக்குவாங்க. அவர் வந்து முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர். திருச்சியில் பார்த்தீங்கன்னா முத்தரையர் வாக்குங்கிறது பெரிய அளவில் இருக்குது. லால்குடியில் அவர் தோத்துருக்காரு. இதை வச்சு அவருக்கு கொடுப்பார் நம்ம பார்த்தா அவருக்கு ஒரு வாரிய தலைவர் பதவியை கொடுத்து அவரையும் வந்து நகர்த்திட்டாங்க. ஸோ இப்போ யார் நிற்க போகிறாங்கிறது ஒரு கேள்வி தான். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ராகவா லாரன்ஸோ திரிஷாவோ அங்கு நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை. இது எல்லாமே ஒரு வதந்தி தான், அதை யூகம்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இப்போ அஜித் அவர்களுடைய தாயார் மரணத்துக்கு கூட வந்து விஜயர்கள் வரும்போது த்ரிஷா பின்னாடி வந்து அதை ஒரு பெரிய இதாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரே காரில் வந்தாங்க, இல்லை தனித்தனியாக வந்தாங்க, எதுக்காக திரும்ப அவங்க வர்றாங்க அப்படின்னு. இது ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்காம ஏன் இன்னமும் திரும்ப அதுலேயே தான் போயிட்டு இருக்காங்க. இது அதாவது இதை ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்ப்பதற்கு நாம் ரெடி தான். ஆனால் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக மற்றவர்கள் பார்ப்பதை அவர்கள் விரும்புகிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அஜித்துடைய தாயார் மறைவு, அங்கு முதலமைச்சர் வர்றார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். மொத்த ஊடகங்களும் அங்கே வந்து அங்கே வந்து ஃபோக்கஸில் இருக்குது. அப்போ ஒரே காரில் வந்து திரிஷாவை நீங்கள் அழைச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது அது வெறுமனே நட்பு சார்ந்த விஷயமாக இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த மாதிரி செயல்கள் மூலமாக முதலமைச்சர் விஜய் அல்லது திரிஷா இந்த நாட்டுக்கு வந்து ஏதோ ஒன்று கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த உண்மையை வந்து நம்ம ஒத்துக்கணும். பட் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன உறவு வேணாலும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய மனைவி நீதிமன்றத்திலே வந்து இதை வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ஒரு நடிகையோடு திருமணத்துக்கு மீறிய உறவு இருந்ததால் எங்களுடைய மன வாழ்க்கையில் வந்து பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. திரிஷாங்கிற பேரை அவங்க குறிப்பிடலை. நீங்கள் என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொன்னாலும் உங்கள் மனைவி அப்படி நினைக்கல. அப்போ நீங்கள் அவங்களுடைய உணர்வுக்கு கூட மதிப்பு கொடுக்காம நீங்கள் இந்த மாதிரி வர்றது அப்படிங்கிறது அது ஒரு ஏற்புடையது இல்லை. பட் அதே நேரம் அவங்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இதை வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, நாளைக்கு ஒரு வேளை திரிஷாவும் விஜய் அவர்களும் திருமணங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தால் தமிழ்நாட்டில் யாருக்குமே ஒரு அதிர்ச்சி ஏற்படாது. இது தெரிஞ்ச விஷயம் தானே, இன்னுமா நடக்கலை அப்படின்னு மக்கள் கேட்குற அளவுக்கு இதை வந்து ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்ணுகிற ஒரு முயற்சியாக இது இருக்குது. பட் அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. இது எதிர்கட்சிகளும் தீனி போடுற மாதிரி வேலைன்னு அவர் தெரியாதா? இல்லை, நிச்சயமாக தெரியும். இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாதா? ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. தேர்தலை சந்திப்பதற்கு முன்பு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கே திரிஷாவை கூட்டிகிட்டு வர்றாரு. ஒரே மாதிரியான கலரில் வந்து உடை அணிஞ்சிக்கிட்டு வர்றாங்க. இது என்ன மாதிரி யூகத்தை கிளப்பும், என்ன மாதிரி விமர்சனத்தை கிளப்பும், அப்புறம் எதிர்கட்சிகளுக்கு இது எவ்வளோ பெரிய கண்டென்ட்டாக மாறுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும்.
ஆனால் அதையும் தாண்டி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அப்படின்னா இதை விட இன்னொரு காரியம், இன்னொரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். அது நான் அறிந்தவரை விஜய் வந்து நமக்கு நன்றாக தெரியுங்கிறதுனால சொல்கிறேன். சங்கீதா அவர்களை வந்து இரிட்டேட் பண்ணுறது அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுத்திருப்பார். ஸோ அதுதான் இப்படியெல்லாம் வந்து வெளிப்படுது. இப்போ அஜித் வீட்டுக்கு வந்ததற்கு கூட அதுதான் அடிப்படையான காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ தமிழக அரசியலில் புதிய புயல் ஒன்று கிளம்பி வருதுன்னு சொன்னாங்க. அண்ணாமலை அப்படிங்கிற புயல். அவர் புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறாரு, பாஜகலேருந்து வெளியே வந்துட்டார் அப்படின்னு. உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அவர் போட்டி வந்து விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு இருக்கும், விஜய் வர்சஸ் உதயநிதிங்கிறது இருக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை ஒரு மும்முனை போட்டியாக மாறப்போகுது அப்படின்லாம் பேசுகிறாங்க. உங்கள் கருத்து என்ன? அதாவது அண்ணாமலை வந்து ஒரு புயல் அப்படின்னா அதை விட ஒரு காமெடி எதுவும் இருக்க முடியாது என்னையை பொறுத்த வரைக்கும். அண்ணாமலை புயலும் கிடையாது, சூறாவளியும் கிடையாது, வெறும் புஸ்வானம் தான் என்னை பொறுத்தவரை. என்ன காரணம் அப்படின்னா பாஜக என்கிற ஒரு தேசிய கட்சியின் தமிழ்நாடு தலைவராக இருக்கும்போதே உங்களால் இங்கே வந்து வெற்றி பெற முடியல. என்ன காரணம்னா உங்களுக்கும் செல்வாக்கு இல்லை, நீங்கள் சார்ந்த கட்சிக்கும் செல்வாக்கு இல்லை. இன்றைக்கி அந்த கட்சியிலிருந்து வெளியில் வந்து நீங்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கும் போது இப்போ இன்றைக்கு உங்களுக்கு இருந்த செல்வாக்கு வந்து பாதியாக குறையும். அதுதானே யதார்த்தம். நீங்கள் வந்து பாஜகவிலிருந்து வெளியில் வந்ததுனாலேயே நீங்கள் வந்து ஒரு புனிதமானவராக மாறிட முடியாது, மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற தலைவராகவும் மாற முடியாது. அண்ணாமலைனாலே ஒரு சங்கி, அண்ணாமலைனாலே பார்த்திங்கன்னா ஒரு இந்துத்துவ சக்தி, அண்ணாமலைங்கிறது வந்து ஒரு மதவாதி அப்படிங்கிறது மக்களுக்கு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு. நீங்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பதால் இந்த கரைகளெல்லாம் எப்படி களையப்படும்னு எனக்கு தெரியல. அதனால் எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலைக்கு வந்து தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய எதிர்காலம் இல்லை. இந்த தமிழறிவு மணியன், குமரி அனந்தன், நெடுமாறன் இவர்களெல்லாம் தேசிய கட்சியில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த வரிசையில் சேர்கிற ஒரு கட்சியாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்ததுக்கு அண்ணாமலை தான் காரணம், ஒரு ஒதுக்கி வச்சுட்டாங்க, அந்த சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது தமிழ்நாட்டில் பாஜக ஓரளவு வளர்ந்தது வந்து அண்ணாமலை காலத்தில் தான். அதுக்கு முன்ன தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக பல பேர் இருந்தாலும் தமிழிசை தலைவரான பிறகு தான் அந்த பாஜகங்கிற பேர் வந்து ஓரளவுக்கு மக்கள்கிட்ட வந்து பரிச்சயமானது. அப்புறம் அண்ணாமலை காலத்தில் பார்த்தீங்கன்னா அது இன்னும் பெரிய அளவில் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. பட் அதே நேரம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு கட்சி. அதனால் அதனுடைய வளர்ச்சிங்கிறது ஒரு லெவல் தான், அதுக்கு மேலே எந்த காரணத்தை கொண்டும் அது வளராது. அதே நேரம் இன்றைய இந்த வளர்ச்சி, இதை வளர்ச்சின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு வந்து அண்ணாமலை வந்து ஒரு முக்கியமான காரணம் தான், அதில் மாற்றமே இல்லை. பட் அதே நேரம் தேசிய கட்சிகளுக்குன்னே ஒரு குணம் இருக்குது. ஒரு மாநில தலைவராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவரை நீண்ட காலம் அந்த பதவியில் வைக்க மாட்டாங்க. அப்புறம் அங்கே நிறைய கோஷ்டிகள் இருக்கும், திடீர்னு அந்த கோஷ்டியுடைய கை மேலோங்கும், அதனால் இவரை பழி வாங்குவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவருடைய கை மேலோங்கும், அந்த இன்னொருத்தரை பதவியிலேருந்து இறக்குவாங்கங்கிறது காங்கிரஸ்லையும் இருக்குது, பாஜகவிலும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அண்ணாமலை வந்து தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதும் கூட. இப்போ அவர் என்ன நினச்சார் அப்படின்னா தமிழ்நாடு தலைவர் பதவியிலேருந்து நம்மளை தூக்கிட்டாங்க, ஒருவேளை ஒன்றிய அமைச்சர் பதவி கிடைக்குங்கிற மாதிரி எதிர்பார்த்தாரு. அதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இதே மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஒரு 10ஓடு 11ஆக தான் நம்ம இருக்கணுங்கிறதுனால அவர் ஒரு தனி கட்சிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அது வந்து பாஜகவை மிரட்டுவதற்கு வேணால் உதவும், மற்றபடி இங்கே வந்து ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கோ அல்லது ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான சூழலாம் நிச்சயமாக ஏற்படாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளிலும் டெபாசிட்டை பறிகொடுக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியாக இன்னொரு கட்சி வந்திருக்கு. இவர் இதே மாதிரி நின்னார்னா இவருக்கும் எல்லா தொகுதிகளிலும் டெபாசிட் போகும். ஓகே, இப்போ திமுக வந்து பாஜக கிட்ட பேச்சுவார்த்தை, அப்புறம் பாஜக திமுக கிட்ட ரொம்ப இந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து வாங்குறதுக்காக அவங்க பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு போகும்? ஏன்னா இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி எல்லாமே தாவேகா பக்கம் வந்துட்டாங்க. அப்படின்னும் போது திமுக தனிச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போது எய்ம் பண்ணுறது பாஜகவோட கூட்டணியா? ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா தாவேகா ஆட்சியை பிடித்த பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் திமுக வந்து தனித்து விடப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட அரசியல் அனாதையாக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. இத்தனை நாள் திமுகவுடைய பலம் அப்படின்னு அவர்கள் காட்டி கொண்டதும் இப்போ நாம் புரிந்து கொண்டதும் என்னன்னா அந்த கூட்டணி கட்சிகள், முக்கியமாக காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், இவங்க எல்லாருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகாவை நோக்கி போயிட்டாங்க. இப்போ இவங்க கூட இருக்கிறது மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி போன்ற சில கட்சிகள், இந்த கோமா தேக்கா மாதிரி ஏதோ ஒரு குங்குட மதிமுகவுமே நேற்று ஒரு அதைத்தான் சொல்ல வரேன். இவங்கெல்லாம் ஏன் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவர்கள் திமுகவுடைய நிர்பந்தத்தினால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டாங்க. அப்போ இவர்களால் எந்த எதிர்ப்பு குரலையும் அதிருப்தி குரலையும் வெளிப்படுத்த முடியாது. அப்படி போனால்
சட்டசபையிலே இவங்க வேறொரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க பதவியே போயிடும். அதன் காரணமாக வேற வழி இல்லாமல் அந்த கூட்டணியில் அவங்க நீடிக்கிறாங்க. பட் அதே நேரம் இன்றைக்கு கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தாவேக அமைச்சரவையில் இடம் கிடக்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஆற்றாமை, நம்ம அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமேங்கிறது. நேற்று வைகோ அவர்களே அது குறித்தெல்லாம் பேச தொடங்கிட்டார். அதுக்கு முன்னாலேயே அவருடைய பையன் துரை வைகோவும் அந்த கருத்தை முன் வச்சிருந்தாரு. இன்னும் சொல்லப்போனால் மனிதநேய மக்கள் கட்சி கூட சில நாட்களுக்கு முன்பு அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க, இனி வரும் தேர்தல்களில் நாங்கள் சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் அப்படின்னு. ஸோ இப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட திமுக வந்து தனித்து விடப்பட்டிருக்கு. அப்போ அடுத்து வரப்போகிறது 2029 மக்களவை தேர்தல். இப்போ காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் இருக்குது அப்படிங்கும்போது இவர்கள் ஒன்று தனிச்சு நிற்கணும், எந்த கூட்டணி பலமும் இல்லாமல். அப்படி இல்லை என்றால் பாஜக கூட்டணியில் அவங்க போகணும். நிச்சயமாக அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கொள்கையெல்லாம் ஒன்று மத சார்பற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது காங்கிரஸ் இருக்கும் வரை தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கும். அதனால் அதை வந்து தூக்கி போட்டுட்டு நிச்சயமாக பாஜக கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சிறுபான்மையினர் வாக்கள் வந்து பெரிய அளவில் தாவேகாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதுவே வந்து இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் இப்படி ஒரு மாற்றம் ஏற்படுவதுங்கிறது தவிர்க்க முடியாது. இல்லை, அப்படி பண்ணால் சூசைட் மாதிரி ஆகிடாதா? ஏன்னா பொலிட்டிக்கலாக வந்து அவங்க ஃபுல்லாகவே எதிர்த்து தான் அரசியலே பண்ணாங்க. திடீர்னு பாஜக கூட போயிட்டாங்கன்னா கடந்த காலங்கள்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குல்ல, வாஜ்பாய் காலத்தில் இவங்க வந்து பாஜக அமைச்சரவையிலே இடம் பிடித்தது தான் திமுக. அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் மாதிரியான ஒரு சமூக இயக்கம் வந்து சமூக நல இயக்கம் வந்து வேற எதுவுமே கிடையாதுன்னு இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தவங்க. ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்த்து இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளணும்னு திமுக முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்கு வந்து ஒரு நியாயமான காரணங்களை அவங்க பட்டியல் போட்டு வச்சிருவாங்க. அதனால அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இன்னொன்று, மக்களும் பார்த்தீங்கன்னா திமுகவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றுவாங்கங்கிறது மக்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி தானே அந்த கட்சிக்கு வாக்குகள்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக. அதனால் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப நன்றி.